திருச்சிற்றம்பலம். தாயேனும் நல்ல தலைவரென்றடியார் தம்மடி போற்றி இசைப்பார்கள். வாயினும் மனதும் மறுவி நின்றகலா மாண்பினர் காண் பலவரல். நோயிலும் பிணியும் தொழிலர் பால் நீக்கிய நுழை தரு நூலினர் ஞாலம். கோயிலும் சுனையோ கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஒற்றுமைக்கும் விமோசனத்துக்குமான பிரார்த்தனை சபை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் சுருக்கமாக வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நேரம் கருதி நான் ஆசியுரையை சுருக்கமாக நிகழ்த்துகிறேன். வழமையாக நிகழ்வுகளிலே ஆசியுரையோடு ஆரம்பிப்பார்கள். பிரார்த்தனை சபை ஆசியுரையோடு நிறைவு செய்ய இருக்கிறது என்று நம்புகிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன விடயம் என்று தெரியாமலே வந்து இறையாசி வேண்டி பிரார்த்தித்து சென்று விடுவதை விட அந்த சபையினுடைய நோக்கம், சபையினுடைய யாப்பு விதிகள், அனைவராலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் தெரிந்து கொண்டு ஆசி வழங்கும் பொழுது அது முழுமையான ஆசியாக அமைகிறது. இரண்டாவது, சமயத் தலைவர்கள் என்போர் வந்து ஆசியுரை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அவர்களை முழுமையாக அந்த நிகழ்ச்சியிலே இருத்த வேண்டுமாக இருந்தால் ஆசியுரையை கடைசியாக போட்டால் நன்றாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. இறையாசி எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த அடிப்படையிலே இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒற்றுமைக்கும் விமோசனத்துக்குமான பிரார்த்தனை சபை தன்னுடைய பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் எங்களுடைய தங்கமயில் ஐயா அவர்கள் சொன்னது போல உலகமெங்கும் வாழுகின்ற அத்தனை தமிழர்களும் இந்த பிரார்த்தனையை செய்யும் வரைக்கும் இதனுடைய நோக்கம் முன்னெடுக்கப்படும் என்ற அந்த ஒரு தூர நோக்கு அடிப்படையிலே இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை சிவனை பிரார்த்தித்து இறைவனுடைய ஆசி வேண்டி இந்த சபை சிறப்பாக இயங்க வேண்டும் என்று ஆசி கூறி, இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். மொழி, மதம், இனம், ஜாதி, குலம், கோத்திரம் என்று அனைத்தையும் கடந்தவர். அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பாலிப்பவர். அதையும் கடந்து உயிருள்ள உயிரற்ற அனைத்துக்கும் பொதுவானவர் தான் அந்த இறைவன். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய ஆசி தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான குறித்த நோக்கத்தை முன்வைத்து இந்த பிரார்த்தனை சபை முன்னெடுக்கின்ற இந்த பிரார்த்தனை மிகவும் அவசியமானது. பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அது என்ன தமிழ் மக்களுக்கு மட்டுமான பிரார்த்தனை,
இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று தானே நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ எல்லோருக்குமான பிரார்த்தனை தானே செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பிரார்த்தனை முன்னெடுக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. இட் ஹாஸ் காட் a specific target, specific purpose. அப்போ அந்த நோக்கத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு பிரார்த்தனை தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையையும் விமோச்சனத்தையும் கொடு இறைவா என்கின்ற நோக்கம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தால் நாங்கள் எல்லோருமே சுயநலம் மிகுந்தவர்களாக இருக்கின்றோம். நான் என்று எனக்கு மட்டுமே தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதை மீறி போனால் அடுத்த கட்டம் நானும் என்ற குடும்பமும். அப்ப நான் எனது குடும்பம் எனது உறவினர்கள் என்ற எல்லையை கடந்து என்னுடைய இனம் என்ற அடிப்படையிலே சிந்தித்தல் சுயநலத்தை குறைத்து பொதுநலத்தை அதிகரிக்கிறது. நான் தமிழ் மொழியை பேசுபவன், நான் தமிழன், ஆகவே தமிழனுக்கு எங்கே இன்னல் நிகழ்ந்தாலும் அது எனக்கு வேதனையை தருகிறது என்கின்ற உணர்வு எங்களுடைய சுயநலத்தை குறைத்து பொதுநலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு படிநிலையாக இருக்கிறது. அதையும் கடந்து அடுத்த நிலையிலே தமிழர்களுக்கெல்லாம் நான் பிரார்த்தனை செய்யாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமாக பிரார்த்தனை செய்கிறேன் என்பது அது ஆன்மீக ரீதியிலே அடுத்த தளம், அடுத்த நிலை. அதையும் கடந்து அடுத்த நிலை மனிதர்களுக்காக மட்டுமல்ல. விநாயக புராணம் சொல்வது போல 84 லட்சம் வகையான அத்தனை ஜீவராசிகளுக்கும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் நிறைந்திருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்குமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்பது அடுத்த தளம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், எடுத்தவுடனே உச்சத்தை உயர்நிலையை அடைந்து விட முடியாது. படிப்படியாகத்தான் நாங்கள் எங்களுடைய மனதை பக்குவப்படுத்த முடியும். எங்களுடைய சுயநலங்களை குறைத்து பொதுநலம் நோக்கிய நீதியிலே பயணிக்க முடியும். ஆக அந்த அடிப்படையிலே தமிழ் இனம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களை வெல்லக்கூடிய ஒரே ஒரு அணுகுமுறை ஆன்மீகம், பிரார்த்தனை என்பது அடியேனுடைய தனிப்பட்ட முழு நம்பிக்கையாகவும் இருக்கிறது. ஆன்மீகத்தினாலே பிரார்த்தனையினாலே இறை சக்தியினாலே சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த நிலைக்கு இந்த தமிழினம் என்று வருகிறதோ அன்று தமிழினத்துக்கு விடிவு கிடைக்கும், அதற்குரிய உரிமைகள் கிடைக்கும். ஆகவே அந்த ஒரு தூர நோக்கு அடிப்படையிலே இந்த பிரார்த்தனை சபை இன்று இங்கு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லி, அறத்துக்காக இறைவனை வேண்டுகின்ற, நீதிக்காக இறைவனை வேண்டுகின்ற இந்த முயற்சி வெற்றி பெறும் நிச்சயமாக. அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இன்று கலந்து கொண்டு இந்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் எடுத்து எல்லோரும் ஓரணியாக நீங்கள் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒற்றுமை என்பதற்கு இந்த பிரார்த்தனை சபை முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இங்கே கூட நான் தனபால ஐயா அவர்களோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னார். எங்குமே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. அரசியல் தலைவர்களிடமும் ஒற்றுமை இல்லை, ஆலயங்களில் பரிபாலன சபைகளிலே ஒற்றுமை இல்லை, சமய நிறுவனங்களிலே ஒற்றுமை இல்லை, சமூக நிறுவனங்களிலே ஒற்றுமை இல்லை, ஆன்மீக தலைவர்களிடமும் ஒற்றுமை இல்லை என்று அனைத்து தளங்களிலுமே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதே மிகுந்த வேதனையாக இருக்கிறது என்று கவலைப்பட்டார். அதிலே உண்மை இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஒற்றுமையை எங்கள் இனம் சார்ந்து நாங்கள் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும். அது இறையருளாலே நடக்கும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்கு இந்த சபை நிச்சயமாக பலமாக இருக்கும் என்று சொல்லி, இன்று இங்கே தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தங்கமயில் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தெரிவு செய்யப்பட்ட பதவி நிலை அன்பர்களுக்கும் இறைவனுடைய ஆசி வேண்டி பிரார்த்தித்து, அதே போல அங்கத்தவராக இணைந்திருப்பவர்கள், இந்த பிரார்த்தனையை முன்னெடுக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் ஆசி கூறி நான் என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். ஓம் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க. நன்றி.